ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துலாமா? இன்றைக்கி வந்து வாவல் மீனில் வந்து ஒரு 5 மீன், உருட்டு நகரையில் வந்து ஒரு 5 மீன் வந்திருக்குங்க. இன்றைக்கி வந்து உருட்டு நகரையை வச்சு வெண்டிக்காய் போட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாவல் மீன் வந்து வறுவல் பண்ணிடலாமே அப்படின்னா எப்போதும் போல் நம்ம வந்து பொரிக்க போகிறது கிடையாது. மீன் இது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொரிக்கலாமே அப்படின்ட்டு வெண்டிக்காய் வந்து ஒரு 8 வெண்டிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. அப்புறம் சொரக்காய், ஒரு சொரக்காய் முழுசாக போட்டு கூட்டு பண்ணிவிட்டு, சொரக்காய்க்கு வந்து 2 வெங்காயம், மீன் குழம்புக்கு வந்து 2 தக்காளி, பழமான தக்காளி, 2 வெங்காயம் நார்மல் சைஸில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சோயா பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ. அது வந்து எப்போதும் போல் நம்ம வந்து சுண்டல் நம்ம அவிச்சு சாப்பிடுவோம்ல, தேங்காய்லாம் போட்டு பிரட்டி அந்த மாதிரி நம்ம வந்து சுண்டல் மாதிரி செய்ய போகிறோம். அப்புறம் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் மீன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெண்டிக்காய் வெட்டிடலாம். ஒரு வெண்டிக்காய் நான் வந்து 2 வெட்டிக்க போகிறேன். இப்போ வெண்டிக்காய் வெட்டியாச்சு. மீன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் வெட்டிடலாம். வெங்காயம் வந்து நீளமாக வெட்டிக்கோங்க. தக்காளி வந்து எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும், வெங்காயம் தான் வதங்காது. வெங்காய தக்காளி வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து சொரக்காய் வந்து தோலை சீவிடலாம். சொரக்காய் வந்து தோலை சீவியாச்சு. இப்போ நம்ம இதை 2 கட் பண்ணிடலாம். 2 கட் பண்ணதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்து விதையெல்லாம் இருக்கும். அந்த விதை வந்து பிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்குமா, அதனால் அதை நான் வந்து வெட்டி போட்டுருவேன். பிஞ்சு சொரக்காவாக இருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த பஞ்சு மாதிரி உள்ளது நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம்னே நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டி நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். இப்போ நான் அதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதாக கட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சொரக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சாச்சு. புளியை கரைச்சது நான் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டால் தெரிக்கும், அதனால் நான் வந்து வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்தது இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்ததும் நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காய தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெண்டிக்காயை போட்டுடலாம். வெண்டிக்காய் போட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெண்டிக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காய தக்காளியோடு சேர்த்து போட்டு வதக்கிறது. இப்போ நம்ம மசாலா தூள் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறதுனால 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனி மல்லித்தூள் வந்து 5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ எல்லா மசாலாவோடையும் சேர்ந்து இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம்.
குழம்பு நல்லா கொதி வந்து மசாலா வடையெல்லாம் போகட்டும். நல்லா குழம்பு கொதி வந்து கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போட்டுடலாம். வெண்டிக்காய்லாம் வெந்துருச்சு. இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மீன் வந்து முங்குற அளவுக்கு அமுக்கி விட்டுறலாம். குழம்பு வந்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் மீன் வேகும். 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. மீன்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லிக்கீரை கொஞ்சமாக மேலே போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டுக்கு வந்து 30 ml நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்குங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சொரக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பிரட்டி விட்டுட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த சொரக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ சொரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிரட்டி விட்டாச்சு. சின்ன டம்ளராக 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நான் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அப்பப்போ பிரட்டி விட்டுருங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ 2 சேர்த்தது கொதி வந்துருச்சு. அப்பப்போ பிரட்டி விட்டுருங்க. ஏன்னா பருப்பை சேர்த்தது வந்து சீக்கிரம் வந்து பிடிச்சிரும் அடியில். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சொரக்காய் கூட்டு ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோயாபீன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயாபீன்ஸை கழுவி எடுத்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, இதிலே நீங்கள் வந்து உப்பு போட்டுருங்க. நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து உப்பு போட மாட்டோம்.
வேகத்துக்குள்ள உப்பு நம்ம போய் போட்டுடலாம். போட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். ஏன்னா கொஞ்சமாக நம்ம வந்து சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கனால 1/2 ஸ்பூன் நான் வந்து கடுகு சேர்க்குறேன். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரிஞ்சது நம்ம இப்போ சோயாபீன்ஸை போட்டுடலாம். சோயாபீன்ஸில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டோம்னா வற்றி போயிடும். இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம். நீங்கள் வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வருது. இப்போ வற்றி வந்துருச்சு. தேங்காய் வந்து ஒரு 2 கிட்டு தேங்காய் நான் வந்து மிக்சியில் லைட்டாக வந்து குறைன்னு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தேங்காய் வேணால் துருவி வேணால் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். போட்டு நம்ம பிரட்டி விட்டுடலாம். நம்ம வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சோயாபீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து நம்ம வந்து மல்லிக்கீரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாடியில் ஒரு 3 கொத்து இருக்கும் மல்லிக்கீரை. அப்புறம் 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் நீங்கள் வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மீனில் தான் நம்ம வந்து மேலே வந்து தடவ போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி மாவுக்கு பதில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீனுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பிரட்டியாச்சு. இப்போ நம்ம மீன் மேலே தடவிடலாம். மீன் மேலே தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மீனை வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ள உப்புலாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ எல்லா மீன்லையும் இதே மாதிரி நம்ம தடவிடலாம். எல்லா மீன்லையும் தடவியாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை பொரிச்சிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்து 2 கருவேப்பிலையை தோசைக்கல்லில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லாட்டி தேவை கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுடலாம். மீன் வந்து நம்ம வந்து மல்லிக்கீரைலாம் சேர்த்துருக்கனால செவக்காத மாதிரி தான் தெரியும், ஆனால் மீன் வெந்திருக்கும். இப்போ நம்ம மீனை பிரட்டி விட்டுறலாம். இப்போ மீன் நல்லா 2 சைடு இப்போ நம்ம இந்த மீனை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா மீனையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். சூப்பரான நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு.